குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006 ரெகுலேட் த மேனுஃபேக்சர், ஸ்டோரேஜ் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் இன் சேஃப் அண்டு ஹோல்சம் கண்டிஷன் டு கன்சியூமர். உணவு பாதுகாப்பு தர சட்டம் 2006. இச்சட்டம் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக மற்றும் முழுமையான நிலையில் உற்பத்தி செய்வது, பாதுகாப்பது மற்றும் விநியோகம் செய்வதை ஒழுங்குபடுத்துகிறது. அதேமாதிரி இந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணாங்க, சரியான முறையில் என்ன பண்ணாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, ஸ்டோரேஜ் பண்ணுறது, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுறதில்ல சேஃப் அண்டு என்னது ஹோல்சம் கண்டிஷன் டு கன்சியூமர், உற்பத்தி பாதுகாப்பு மற்றும் விநியோகம் செய்வதை ஒழுங்குபடுத்துகிறதுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ஏர் ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 81 கண்ட்ரோல் அண்டு ப்ரிவென்ஷன் பாலிசி பொல்யூஷன் இன் இந்தியா. காற்று மாசுபடுதல் தடை சட்டம் 1981 சட்டம் இந்தியாவில் காசு மாசடைவதை தடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு காற்று மாசுபடும் சட்டம் வந்து என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 1981 சட்டம் இந்தியாவில் காற்று மாசடைவதை தடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. அதேமாதிரி இந்த பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் 1991 த ப்ரொவைட் இமிடியேட் ரிலீஃப் டு person affected by accident, securing while handling hazardous substance அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொது பொறுப்பு காப்பீட்டு சட்டம் 1991 ஊறு விளைவிக்கும் பொருட்களை கையாளும் போது ஏற்படும் விபத்துக்களுக்கு உடைமை நிவாரணம் பெறுவது இச்சட்டம் உறுதி செய்கிறது. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஊறு விளைக்கும் நார்மலாக வந்து உடம்புக்கு வந்து எதாவது தீங்கு விளைக்கக்கூடிய பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க, சேல் வந்து பண்ணாக்கா அதுக்கு எதிர்வாக வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து நடத்துகிறேன் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து இந்த நர்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்டு சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1985 prevent the production and market drugs and except for educational use அப்படிங்கிற போதைப் பொருட்கள் மற்றும் மனவியல் பொருட்கள் சட்டம். சரியா? சைக்கோட்ரோபிக் சட்டம் 1985 சட்டம் பொது போதைப் பொருட்களை தயாரிப்பது தடை செய்கிறது. போதைப் பொருட்கள் வந்து தயாரிக்கிறது என்ன பண்ணுது, இது வந்து தடை வந்து பண்ணுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. சரியா? கோப்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சரியா? nowadays the consumer grievances and dissatisfaction grow largely. Consumer themselves did not have any effective mechanism or institutional arrangement for the speedy redressal of their grievances. அதேமாதிரி lack of effective popular movement isolated the consumer and so his blight is increased அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, increased sensing the pressure mountain from various consumer protection group and consumer themselves. The central government enacted a comprehensive law called the Consumer Protection Act in 1986. This act came into force with effect from 15/4/1987. This act was further amended in 1993. The act referred to is sought as கோப்ரா அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்க, அன்றைய காலகட்டத்தில் நுகர்வோரின் குறைகளும் அதிருப்திகளும் பெருமளவு அதிகரிக்கின்றனர். இப்போ இருக்கிற நவடேஸில் வந்து கன்சியூமரோட குறைகளும் அதேமாதிரி அதிருப்தி வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன ஆகுது, லார்ஜ் லெவலில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. நுகர்வோர் தங்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளுக்கு விரைவாக தீர்வு பெற்றிட எந்த ஒரு திறம்பட்ட தொழில்நுட்பம் அமைப்பு ரீதியாக ஏற்பாடுகளும் இதுவரை வகுக்கப்படவில்லை. அதேமாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கன்சியூமர் வந்து அஃபெக்ட் வந்து ஆயிருந்தாங்கனாக்கா அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அது வந்து அதை வந்து சரி பண்ணக்கூடிய இடர் வந்து விரைவாக வந்து குயிக்காக வந்து சரி பண்ணக்கூடிய சொல்யூஷன் என்ன பண்ணல, தொழில்நுட்ப டெக்னாலஜி வந்து அவங்க வந்து இன்னும் வந்து கண்டுபிடிக்கல அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதில் வந்துட்டு
நெக்ஸ்ட்டு சிறப்பாக நுகர்வோர் இயக்கம் இல்லாமையால் நுகர்வோர் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களின் நிலை மேலும் மோசமாக உள்ளது. அது வந்து சரியாக வந்து கன்சியூமர் கோர்ட் வந்து இல்லாததுனால ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்காததுனால என்ன இருக்காங்க அவங்க வந்து பாதிக்கப்பட்டு மோசமான நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அது பல்வேறு நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் நுகர்வோரின் தொடர்பு அழுத்தத்தின் காரணமாக மைய அரசு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 எனும் விரிவான சட்டத்தை இயற்றியது. அதேமாதிரி கன்சியூமர் ஆக்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 பிரகாரம் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து செயல் வந்து படுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1980 விரிவான சட்டத்தை இயற்றியது. 1986 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து ப்ரீஃப் அண்ட் எனாக்ட் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன எனாக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு சட்டம் 15/4/1987 அன்று அமலுக்கு வந்தது. அதேமாதிரி இதை வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15/4/1987 அன்று அமலுக்கு வந்தது. இச்சட்டம் 1993 திருத்தி அமைக்கப்பட்டது. அதேமாதிரி என்ன பண்ணாங்க 1993 வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து என்ன பண்ணாங்க திருத்தி அமைச்சாங்க. இச்சட்டம் சுருக்கமாக கோப்ரா என்று அழைக்கப்படுகிறது. அதேமாதிரி இதை வந்து எப்போ வந்து விரிவுபடுத்தினாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனாக்ட் வந்து பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணாங்க 1986. அதேமாதிரி இச்சட்டம் 15/4/1980 அமலுக்கு வந்தது. இப்போ வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1987 என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி இச்சட்டம் 1993 திருத்தி அமைக்கப்பட்டது. 1993 ஃபர்தர் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணாங்க. இது வந்து ரெஃபர்டு ஷார்ட்டை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, கோப்ரா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சரியா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு தான் என்னென்னு சொல்லி சொல்கிறாங்க, கோப்ரா அப்படிங்க COPRA. சரி, அதாவது என்னென்னு சொல்கிறாங்க கோப்ரா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 seek to protect and promote the interest of consumer. The act provide safeguard to consumer against defective goods, deficient service, unfair trade practice and other form of their exploitation. The objective of the act is to provide for the better protection of the interest of the consumer court for the settlement of consumer dispute and all matter connected therewith. The Consumer Protection Act is of great importance. It is the latest to be adopted. It is applicable to public sector, financial and cooperative enterprises. Recently, even medical services have been brought under its scope. The act shall apply to all goods and services across board அப்படிங்கிறாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நுகர்வோர் நலனை பாதுகாத்து மேம்படுத்துகிறது. இச்சட்டம் ஏமாற்று நோக்குடைய குறைபாடுடைய பொருட்கள், குறைபாடுடைய சேவைகள் மற்றும் நேர்மையற்ற வணிக நடைமுறைகள் மற்றும் பல்வேறு வகையான சுரண்டல்களிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கிறது. அதேமாதிரி 1986 ஆக்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 எப்படி வந்து சேஃப்கார்டு வந்து கொடுக்குறாங்க கன்சியூமருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, ஏமாற்று நோக்கத்தோட குறைபாடு உள்ள பொருட்களை வந்து தயாரிக்கிறாங்க. அதேமாதிரி சர்வீஸ் எப்படி இருக்குது, அதில் வந்து குறைபாடு வந்துருக்கு. நேர்மையற்ற வணிக நடைமுறைகள் மற்றும் பல்வகையான சுரண்டலிலிருந்து என்ன பண்ணுறாங்க கன்சியூமர் வந்து பாதுகாக்கிறாங்க. அதேமாதிரி நுகர்வோர் சச்சரவுகளுக்கு இச்சட்டம் நுகர்வோர் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தி அதன் மூலம் தீர்வு கண்டு நுகர்வோர் நலனை பாதுகாப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்றங்கள், சரியா, நுகர்வோர் நீதிமன்றங்கள்னாக்கா கன்சியூமர் கோர்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஏற்படுத்தி அதன் மூலமாக நுகர்வோரோட நலனை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து புது சட்டம் வந்து கொண்டு வராங்க. புது சட்டம் வந்து கொண்டு வந்து அவங்க நோக்கத்தை வந்து என்ன பண்ணுறாங்க நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும். அதுமாதிரி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து ரொம்ப வந்து கிரேட் இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப வந்து முக்கியமானதுங்கிறாங்க. அதேமாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும். இது மிக சமீபமாக ஏற்படுத்தப்பட்டது ஆகும். இப்போ ரீசெண்டாக தான் என்ன பண்ணுறாங்க இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சட்டம் பொதுத்துறை நிதி நிறுவனம் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் பொருந்தும். இது வந்து எதுக்கு வந்து சூட்டபுளாக வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் செக்டர், ஃபினான்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் என்டர்பிரைசஸ், சரி, இவங்களுக்கு வந்து சூட்டபுள் வந்து ஆகும். அதேமாதிரி சமீபத்தில் மருத்துவ சேவைகளும் இதன் வரம்புக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதுன்னு. அதேமாதிரி என்ன பண்ணிருக்காங்க மெடிக்கல் சர்வீஸ் என்ன பண்ணுங்க இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதேமாதிரி லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இச்சட்டம் அனைத்து பொருட்களுக்கும் சேவைகளுக்கு பொருந்தும். அதேமாதிரி எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு என்ன பண்ணுது இந்த போர்டு வந்து யூஸ்ஃபுல் வந்து ஆகும், ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க.